எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே. ஆண்டவரே, அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதை போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. Praise the Lord. எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவர் என்னத்தை நம்ம இடத்திலிருந்து எதிர்பார்க்கிறாரு? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிக்க வேண்டும். நான் உயிரோடு இருக்க மட்டும் பாடுவேன், நான் உள்ளளவும் கீர்த்தனம் பண்ணுவேன். அவர்கள் பாடி துதி செய்த போது அவர்கள் கட்டப்பட்ட நிலையிலே கர்த்தரை துதித்தார்கள் என்றெல்லாம் பரிசுத்த வேதம் சொல்கிறது. அன்பானவர்களே, நம்மை நினைக்கிற ஒரு தேவன், என் உள்ளம் கைகளில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறேன். என் கரத்தின் கிரியையாகிய உங்களை நான் நெகிழ விடுவதில்லை. நம் நினைவாகவே இருக்கும் கர்த்தர் ஒரு இமைப்பொழுது கூட நம்மை அவர் மறப்பதில்லை. அப்படிப்பட்ட ஒரு தேவன். தமிழிலே கடவுள் என்று சொல்கிறார்கள். தேவன் என்ற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை. ஆனால் கடவுள் என்று சொல்லும் பொழுது கடந்து உள்ளே செல்லுகிறவன். இன்றைக்கு உங்களுக்கு உள்ளே சென்று உங்கள் நிலையை அறிந்து உங்களை ஆசீர்வதிக்க இந்த ஆராதனையில் அவரும் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை நினைத்து இருக்கிறார். அவருக்கு நாம் என்ன செலுத்த போகிறோம்? கோடி கோடி நன்றி ஐயா. எங்களோடு சேர்ந்து பாடுவீங்களா?
மறவாமல் நினைத்தீரையா, மனதார் நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார் நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாம நினைத்தீரையா, மனதார் நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார் நன்றி சொல்வே. அவர் எபினேசர். ஒவ்வொரு நாளும் நம்மை காண்கிறவர் எல்ரோயி. இதுவரை உதவின அந்த தேவனை போற்றி பாடாமல் யாரை பாடுவது? எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார் நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார் நன்றி சொல்வே. பலவீனமான நேரங்களிலெல்லாம் நமக்கு பலன் தந்தவரை போற்றி பாடுவோமா? நாம் அவருடைய தழும்புகளால் அல்லவா சுகமானோ? அதை எண்ணி எண்ணி அவரை துதிப்போமா? பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார் நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா,
மனதார நன்றி சொல்வே. தடைகள் அவர் உடைத்தார், என்னை அவர் தள்ளாடவில்லை. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்தவரே, உமக்கு நன்றி அப்பா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார் நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார் நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பாடுங்களேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எனக்கு அன்பானவர்களே, இந்த பாடலிலே தந்தை பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. ஒருவேளை இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சாட்சி சொல்லுங்கள் என்றார். ஐயோ, இந்த கொரோனா காலத்தில் எங்களுக்கு அருமையானவர்கள் எல்லாம் பட்டு பட்டு பொட்டு பொட்டுன்னு போயிட்டு இருந்தப்போ எங்களை காத்தவர் அவர் அல்லவா. எங்கடா எங்களுக்கும் இந்த பாதிப்பு வந்துடுமோ, இவ்வுலகை விட்டு போய் விடக்கூடிய நிலை வந்துடுமோ என்ற பொழுது அவர் பலன் கொடுத்து எங்களுக்கு குடும்பத்திற்கு அவர் ஒரு வைத்தியராக வந்தாரே. அதை நினைக்கும் பொழுதெல்லாம் நான் உயிரோடு இருக்க மாட்டோம், சாகாமல் பிழைத்திருந்து அதிசயங்களை விவரிப்பேன். ஒரு விசை அந்த சரணத்தை நாம் பாடுவோமா? நமது குடும்பம் மருத்துவர் அவர் அல்லவா. இயேசுவே, உங்க தழும்புகளினால் என்னை சுகமாக்கினீரே. அதை உணர்ந்து பாடுவோமா? பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பாடுங்களேன். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா,
தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீரே. சொல்லுங்க, சுகமானே சுகமானே, தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நீனை தீரையா, மனதார் நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நீனை தீரையா, மனதார் நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இந்த சின்ன நாவு போதுமா? இந்த கொஞ்ச நேரம் தான் போதுமா அவரை துதிப்பதற்கு? வாழ்நாள் எல்லாம் போதாது, துதிச்சு கொண்டே இருக்கலாம். அதனால தான் பக்தன் இப்படி ஒரு அருமையான பாடலை பாடினார். பக்தருடன் பாடுவேன். கோடான கோடி தூதர்கள் பரலோகத்தில் பாடிக்கொண்டிருக்கிறார்கள், மெய்தான். இந்த பூலோகத்திலே நீங்களும் நானும் தான் அவருடைய பக்தர்கள். பரமசேனையின் திரள் அன்றைக்கு உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் போது சொன்னதை நாம் அறிவோம். ஆண்டவரை புகழ்ந்து புகழ்ந்து பாட 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 உள்ளமெல்லாம் துள்ளும், இல்லமெல்லாம் அவர் பிரசன்னத்தினால் நிரம்பும். அந்த பக்தர் பாடிய பாடலை நாமும் சேர்ந்து பாடப் போகிறோம். பக்தருடன் பாடுவேன். பக்தருடன் பாடுவேன், பக்தருடன் பாடுவேன், பரம சபை முக்த குழாம் கூடுவே. பக்தருடன் பாடுவே, அன்பாலனைக்கும் அருள்நாதன் மார்பீனே, அன்பாலனைக்கும் அருள்நாதன் மார்பீனே, இன்பம் புகழ்ந்தில பாருவோர் கூடனா. பக்தருடன் பாடுவே. நல்ல கைகளை தட்டி அன்பு அழியாதல்லோ அவ்வண்ணமே அன்பர்களும், அன்பு அழியாதல்லோ அவ்வண்ணமே அன்பர்களும், பொன்னடி பூமானி புத்துயிர் பெற்றதா, பொன்னடி பூமானி புத்துயிர் பெற்றதா, என்னுடன் தங்குவா என்னொழி காலமா. பக்தருடன் பாடுவே, பரம சபை முக்த குழாம் கூடுவே. பக்தருடன் பாடு
யார்க்கு அகமும் ஆண்டவள் அடியே. இகமும் பரமும் ஒன்றே, இவ்வடியார்க்கு அகமும் ஆண்டவள் அடியே. சுகமும் நற்செல்வமும் சுற்றமும் குற்றமும், சுகமும் நற்செல்வமும் சுற்றமும் குற்றமும், இகலில் அரஜக இன்ப பொற்பாதமே. பக்தருடன் பாடுவே பரம சபை முக்த குழாம் கூடுவே. பக்தருடன் பாடுவே. Amen. தாயின் தயவுடையா தமியனின் சேயன் கண்மூடுகையில், தாயின் தயவுடையா தமியனின் சேயன் கண்மூடுகையில், பாயோளி பசும் பொன்னே பக்தர் சிந்தாமணி, பாயோளி பசும் பொன்னே பக்தர் சிந்தாமணி, தூயா திரு பாதம் தரிசனம் தருள். பக்தருடன் பாடுவே பக்தருடன் பாடுவே பரம சபை முக்த குழாம் கூடுவே. பக்தருடன் பாடுவே பக்தருடன் பாடுவே பக்தருடன் பாடுவே பக்தருடன் பாடுவே பக்தருடன் பாடுவே. இந்த ஆண்டவரை, நம்மை வாழ வைத்த அந்த தேவனை கூடி கூடி பாடுவோம், ஒன்றாக பாடுவோம், குடும்பமாக பாடுவோம், சபையாக பாடுவோம், சமுதாயத்தில் சேர்ந்து சேர்ந்து பாடுவோம். அவருடைய அன்பு அழிந்து போகாத அன்பு, எங்களோடு தங்கி இருக்கிற அவருடைய அன்பை ரொம்ப அழகாக இந்த பாடலை ஆக்கியோர் எழுதியிருக்கிறார்கள். அன்பு அழியாது, அவ்வண்ணமே அன்பர் என் இன்பர்களும், பொன்னடி பூமானின் புத்து உயிர் பெற்றதாள் என்னுடன் தங்குவார் என் நூழி காலமா. என்ன அருமையான வார்த்தைகள்! ஹல்லேலூயா. அன்பு அழியாதல்லோ, அவ்வண்ணமே அன்பர் என் இன்பர்களும், அன்பு அழியாதல்லோ, அவ்வண்ணமே அன்பர் என் இன்பர்களும், பொன்னடி பூமானி புத்துயிர் பெற்றதா, பொன்னடி பூமானி புத்துயிர் பெற்றதா, என்னுடன் தங்குவா என்னுடைய காலமா. பக்தருடன் பாடுவே பரம சபை முக்த குழாம் கூடுவே. பக்தருடன் பாடுவே அன்பாலனைக்கும் அருள்நாத மார்பீனே, அன்பாலனைக்கும் அருள்நாதர் மார்பீனே, இன்பம் நுகர்ந்திலை பாரு பக்தருடன் பாடுவே பக்தருடன் பாடுவே பக்தருடன் பாடுவே பக்தருடன் பாடுவே. சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கே சதா காலங்கள்
துதியும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய இதயத்தையும் அறிந்திருக்கிறவர். அவர் நம்மை அறிந்திருக்கிறது போல நாமும் அவரை புரிந்து விட்டால் அவர்தான் உண்மை உள்ளவர் என்று நம்மால் சொல்ல முடியும். இதயமற்ற மக்கள் இன்றைக்கு ஆண்டவர் செய்த நன்மைகள் எதையும் நினைவில் வைத்துக் கொள்ளாமல் மறந்து போகிற காலகட்டம் உண்டு. ஏனென்றால் கொடுமையாய் சிலர் பேசுவதனாலே அவர்கள் உள்ளம் உடைந்து விடுகிறது. கல்வாரி சிலுவையை கொஞ்சம் எண்ணி பாருங்க. கீழே இறங்கி வாப்பா. எள்ளி நகையாடுகிறார்கள். ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று அவர் என் தேவனே என் தேவனே என்று அழைத்த பொழுது பொறு 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 எலியா வந்து ரட்சிப்பார பார்க்கலாம். பலர் பலவிதமாக பேசும் பொழுது நீங்களும் நானும் நீர் மட்டும்தான்ப்பா உண்மையானவர் என்று சொல்கிறது தான் அவருடைய உள்ளத்தை குளிர பண்ணும். நன்றி கட்டவர்களாக அல்ல, நன்றி உள்ளவர்களாக. நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். உறவுகள் உதறி போய்விட்டது. இனி வாழ்வது எதற்கு என்ற எண்ணம் மேலோங்கி நின்ற பொழுது நான் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன எம்பெருமான் அவர்தான் உண்மை உள்ளவர். ஒரு சில நேரங்களிலே நாம் நம்பினவர்கள் நம்மை நட்டாற்றில் விட்டார்கள். ஐயோ இவர் என்னை காப்பாற்றி விடுவார். இந்த கொரோனா காலகட்டங்களிலே அநேக பிள்ளைகள் தங்கள் தாயும் தகப்பனையும் இழந்தார்கள். ஒரே நேரத்தில் பெற்றோரை இழந்தார்கள். பெற்றவர்கள் தங்கள் பிள்ளையை இழந்தார்கள். என்னத்தையோ நம்ம பாவம் செஞ்சாம் போல தெரியுதுறப்பா, வாரிக்கிட்டு போயிடுது. அப்படி கொடுமையாய் பேசுகிறவர்கள் ஒரு சிலருடைய வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி வாழ்ந்த என்னத்த பிரயோஜனம், செத்த தேவல, I am going to die and I am going to commit suicide. அப்படி சொன்னவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். ஒரு முறை எங்களுடைய திருச்சபையிலே ஒரு குடும்பமாக ஆராதனைக்கு வந்தவர்கள் ஆராதனை முடிந்து வீட்டுக்கு போய்விட்டு எங்களோடு தொடர்பு கொண்ட பொழுது அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? கடைசியா ஒரு தடவை இந்த ஆராதனைக்கு போயிட்டு பங்கு பெற்றுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து விஷத்தை குடிச்சு செத்துடலாம், குடும்பமாக செத்துடலான்னு வந்தாங்க. அந்த சூழ்நிலையில் கர்த்தர் அவர்களோடு பேசினார். அந்த விஷ குப்பியை தூக்கி எறிந்தார்கள். இனி நாங்கள் வாழ்வோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் ஒரு சிலரை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தராகிய ஆண்டவர் நேசிக்கிறார். உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், நீர் மட்டும் உண்மை அப்பா, நீர் மட்டும் உண்மை உள்ளவர் அப்பா, இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே என்று சொல்லி இதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்கள். என் இதயம் சொல்லும். என் இதயம் சொல்லும், என் உதடும் பாடும், நீ மட்டும் உண்மை அன்பு என்று. என் இதயம் சொல்லும், என் உதடும் பாடும், நீ மட்டும் உண்மை அன்பு என்று. One more time everybody. என் இதயம் சொல்லும், என் உதடும் பாடும்,
நீ மட்டும் உண்மை அன்பு என்று என் இதயம் சொல்லும், என் உதடும் பாடும். நீ மட்டும் உண்மை அன்பு என்று. உண்மையற்ற இந்த உலகினிலே உயிர் தவித்த வேளையிலே உற்றவர்கள் உதறி போனார்கள். ஆனாலும் நீர் என் வாழ்க்கையை திரும்பி வர செய்தீர். வாக்கு கொடுத்து திடப்படுத்தினீர் என்று இதை ஆக்கியோர் அழகாக எழுதியிருக்கிறார். உண்மையில் உலகினில் உயிர் தவித்தேனே, உறவென்று நினைத்தோரும் உதறி போனார். உண்மையில் உலகினில் உயிர் தவித்தேனே, உறவென்று நினைத்தோரும் உதறி போனார். ஆனாலும் வாழ்வில் திரும்ப வர செய்தி, வாக்கு தத்தம் தந்தென்னை திடப்படுத்தினீர். ஆனாலும் வாழ்வில் திரும்ப வர செய்தி, வாக்கு தத்தம் தந்தென்னை திடப்படுத்தினீர். என் இதயம் சொல்லும், என் உதடும் பாடும். நீ மட்டும் உண்மை அன்பு என்று என் இதயம் சொல்லும், என் உதடும் பாடும். நீ மட்டும் உண்மை அன்பு என்று. கொடுமையாய் பேசும் சிலர் குரலை கேட்டே, நம்பிக்கை இல்லாமல் நினைவில் துடித்தே. கொடுமையாய் பேசும் சிலர் குரலை கேட்டே, நம்பிக்கை இல்லாமல் நினைவில் துடித்தே. நினைவில் வரும் பாரம் தெரிந்தவர் நீரே, என் சுமை சுமந்து கொண்டு உதவி நீரே. நினைவில் வரும் பாரம் தெரிந்தவர் நீரே, என் சுமை சுமந்து கொண்டு உதவி நீரே. என் இதயம் சொல்லும், என் உதடும் பாடும். நீ மட்டும் உண்மை அன்பு என்று என் இதயம் சொல்லும், என் உதடும் பாடும். நீ மட்டும் உண்மை அன்பு என்று. Thank you, my Father. I love you, Jesus. உம்முடைய அன்புக்கு ஈடு எதுவுமே இல்லை. வாழ வைத்த தெய்வமே, இனி வாழ்க்கை இல்லை, எல்லாம் முடிந்ததென்று, வாழ்வதா சாவா என்று நினைத்த போதும். இனி வாழ்க்கை இல்லை, எல்லாம் முடிந்ததென்று, வாழ்வதா சாவா என்று நினைத்த போதும். எல்லா இடங்களிலும் எல்லா நிமிடமும் என் கூடவே இருந்து தேற்றினீரே. எல்லா இடங்களிலும் எல்லா நிமிடமும் என் கூடவே இருந்து தேற்றினீரே. என் இதயம் சொல்லும், என் உதடும் பாடும். நீ மட்டும் உண்மை அன்பு என்று என் இதயம் சொல்லும், என் உதடும் பாடும். நீ மட்டும் உண்மை அன்பு என்று. எனக்கு அன்பானவர்களே, இயேசு நேசிக்கிறார். அவருடைய அன்பை எண்ணி பாடுங்கள்.
நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார். அவர் அன்பால் நேசிக்கிறார். பாவி நான் என்றாலும் தள்ளிவிடாமலே பாதுகாக்கின்றார். கிருபை தருகின்றார். பாவி நான் என்றாலும் தள்ளிவிடாமலே பாதுகாக்கின்றார். கிருபை தருகின்றார். இயேசு நேசிக்கிறார். அவர் அன்பா நேசிக்கிறார். என்னை நேசிக்கும் இயேசுவே, அழைத்தேனே நெருக்கத்திலே அன்போடு செவி கொடுத்தீ. ஆபத்து காலத்திலே அரணான துணையா நீ. அழைத்தேனே நெருக்கத்திலே அன்போடு செவி கொடுத்தீ. ஆபத்து காலத்திலே அரணான துணையானி. ஆத்துமத்தில் என்னை முழு மனதுடன் அரவணை தாரே. அன்பை பொழிந்தாரே. ஆத்துமத்தில் என்னை முழு மனதுடன் அரவணை தாரே. அன்பை பொழிந்தாரே. இயேசு நேசிக்கிறார். அவர் அன்பா நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார். அவர் அன்பா நேசிக்கிறார். தம்புதிரம் எனக்காக சிலுவையிலே மனதார அளித்தவரை மனநோக செய்தேனே. ஆசற்ற தம்புதிரம் எனக்காக சிலுவையிலே மனதார அளித்தவரை மனநோக செய்தேனே. மனசாட்சி தீவினை மன்னித்து வாழ்வினை மாற்றியமைத்தாரே. மகிழ செய்தாரே. மனசாட்சி தீவினை மன்னித்து வாழ்வினை மாற்றி அமைத்தாரே. மகிழ செய்தாரே. இயேசு நேசிக்கிறார். அவர் அன்பா நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார். அவர் அன்பா நேசிக்கிறார். பாவியான் என்றாலும் தள்ளிவிடாமலே பாதுகாக்கின்றார். கிருபை தருகின்றார். பாவி நான் என்றாலும் தள்ளிவிடாமலே பாதுகாக்கின்றார். கிருபை தருகின்றார். இயேசு நேசிக்கிறார். அவர் அன்பா
நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கின்றார். ரெண்டு கைகளை அப்படி வானத்துக்கு நேரம் உயர்த்தி கொள்ளுங்க. தகப்பனே, உம்மை ஆராதிக்க, உம் அன்பை ருசிக்க தந்த நேரத்திற்கு நன்றி அப்பா. எங்களை மறவாமல் நேசித்த நினைத்த எங்கள் தெய்வமே, உம்மோய் நாங்கள் பாடி துதிக்க, உம்மோடு நாங்கள் இணைந்து ஆராதிக்க, பக்தர்களுடன் சேர்ந்து பரவசமாக உம்மை தொழுது கொள்ள நீர் கொடுத்தீரப்பா. நீர்தான் உண்மை உள்ள தெய்வம், நீர் எங்களை நேசிக்கிறவர் என்று அர்த்த புஷ்டியான உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பிரகடனப்படுத்த தந்த நேரத்திற்கு நன்றி. இந்த வேளையிலும் தகப்பனே, தெய்வீக தொடுதல், தெய்வீக சுகம், அதை நான் பெற வேண்டும் என்று இவ்வாராதனையில் எங்களோடு கைகளை உயர்த்தி என்னை நேசிக்கும் தெய்வமே, கண்ணோக்கி பாரும் என்று யார் கேட்டாலும் அவர்களை நீர் கண்ணோக்கி பாரும். உமக்கு கோடி கோடி கோடியாய் நன்றி காணிக்கைகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. இப்பொழுதே மதி பிள்ளைகளை நீர் மார்போடு அணைத்துக் கொள்ளுகிறீர். தேங்க்யூ ஜீசஸ். கண்ணீரை துடைத்து கரங்களில் அவர்களை எடுத்து மார்போடு அணைத்து, என் பிரியமே நீ ரூபவதி என்று சொல்லுங்கப்பா. பிரியமானவனே, செல்லமா அழைச்சு உம் அன்பை வெள்ளம் போல் அவர்களுக்கு ஊற்றுங்கப்பா. ஹோலி ஸ்பிரிட். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, பிள்ளை செல்வங்களே, இந்த ஆராதனையில் வரும் சகல கனம் மகிமை துதி அவருக்கே உண்டாகட்டும். சர்வ வல்லமுள்ள தேவனுக்கே சதா காலங்கள் துதி கன மகிமை உண்டாவதாக. தெய்வ மனிதரும் தீர்க்கதரிசியுமான கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு மீண்டும் நாங்கள் நன்றி நவிழுகிறோம். அந்த தெய்வ மனிதனுடைய வாஞ்சை எப்படி ஆகிலும் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஆராதனைக்கு போக முடியவில்லையே என்ற ஏக்கத்தை நீக்க வேண்டும், கர்த்தரை அவர்கள் ஆராதிக்க நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றுதான் ஆவியானவருடைய சட்டத்தில் இருந்து ஐயா அந்த திட்டமான காரியத்தை பெற்று எங்களிடத்தில் அதை ஒப்படைத்திருக்கிறார். அன்பானவர்களே, ஏதோ ஒரு காரணத்தினால் உங்களால் இப்பொழுது கலந்து கொள்ள முடியவில்லை, சரிதான். இருப்பினும் நீங்கள் கலந்து கொண்டது மிக்க மகிழ்ச்சி. இப்பொழுதும் ஒரு சில நிமிடங்கள் பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் அவர்கள் நம்மை ஜெபத்தில் நடத்தப் போகிறார்கள். இன்று மனுக்குலத்திற்கு தேவையானது விடுதலை. இன்று வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அவசியமானது ஜெபம். எதை வேணாலும் செஞ்சிடலாம், ஜெபிக்காம விட்டுட்டோமா கூரை இல்லாத வீடு ஆகிடும். அதனால் அந்த ஜெபத்தை அவர்கள் நடத்துவார்கள். இதோ பாஸ்டர் சாரா ராஜன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். குறிப்பாக இந்த நாட்களில் நாம் நம்முடைய தேசத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நாம் இருக்கிற தேசங்களுக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம். முதலாவதாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கப் போகிறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். எரேமியா 1ஆம் அதிகாரம்
10ஆம் வசனம். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். மறு ஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து, அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் இருப்பார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம். கடைசியாக, என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களையெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். தொடர்ந்து நாம்
ஜெப அறிக்கைகளை ஏறெடுப்போம். நீங்கள் இருக்கிற இடங்களில் வைராக்கியமாக ஆக்ரோஷமாக இந்த ஜெப அறிக்கைகளை ஏறெடுங்கள். கர்த்தர் நீங்கள் இருக்கிற தேசத்தில், நீங்கள் இருக்கிற பட்டணத்தில் ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு அதை நிறைவேற்றுவார். இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு சாத்தானுடைய, சத்துருவினுடைய, எதிரியினுடைய பலிபீடமும் தேவனுடைய அக்கினியை பெற்று சாம்பலாக எரிந்து போகட்டும், எரிந்து போகட்டும், எரிந்து போகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். சர்வ வல்லமையுள்ள நாமத்தினால் ஒவ்வொரு எதிரியின், சத்துருவின், சாத்தானின் பூசாரி, தீர்க்கதரிசி, தொழில் நடத்துபவரை நான் அமைதியாக்குகிறேன். திருச்சபையாக நாங்கள் ஒன்றிணைந்து நாங்கள் அமைதியாக்குகிறோம். இந்த தேசத்தின் செயல்களில் உள்ளே நுழையாதபடி நாங்கள் ஒவ்வொருவரும் இணைந்து அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தடுத்து நிறுத்துகிறோம், தடுத்து நிறுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஒவ்வொரு இரத்த அசுத்தத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்களுடைய தேசத்தை கழுவட்டும், கழுவட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். இந்த தேசத்தில் உள்ள எல்லா விக்கிரகங்கள், பலிகள், சடங்காச்சாரங்கள், கடற்கரை ஆவிகள், உள்ளூர் சாத்தானுடைய சிங்காசனங்களின் மீது தேவனுடைய அக்கினியை திருச்சபையாக நாங்கள் ஒன்றிணைந்து கட்டளை இடுகிறோம், கட்டளை இடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தெரிந்தோ தெரியாமலோ இந்த தேசத்தின் ஜனங்கள் சாத்தானுடன் செய்த எந்த ஒப்பந்தத்தையும் திருச்சபையாக நாங்கள் ஒன்றிணைந்து இன்றைக்கு நாங்கள் உடைக்கிறோம், உடைக்கிறோம், உடைக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எங்களுடைய எல்லா பட்டணங்களும் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் பிரசன்னத்தையும் அனுபவிக்கட்டும், அனுபவிக்கட்டும், அனுபவிக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த தேசத்தில் உள்ள விதிமுறை இல்லாமை, ஒழுக்கக்கேடுகள், போதைப் பொருள், அடிமைத்தனம் முழுமையாக செயல் இழந்து போக திருச்சபையாக நாங்கள் ஒன்றிணைந்து பிரகடனப்படுத்துகிறோம், பிரகடனப்படுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவ வல்லமை, அன்பு, மகிமை எங்களுடைய தேசத்தில் ஸ்தாபிக்கப்படட்டும், ஸ்தாபிக்கப்படட்டும், ஸ்தாபிக்கப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த தேசத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள்
ஒவ்வொருவருக்குள்ளும் தேவனுக்கான வாஞ்சை, பசி உண்டாகட்டும், பசி உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, நாங்கள் இருக்கிற தேசத்தில் எழுப்புதலின் ஆவியை பத்திரப்படுத்தும். நல்ல ஆக்ரோஷமா நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, நாங்கள் இந்திய தேசத்தில் இருக்கோம், எல்லாம் அந்தந்த தேசத்தை சொல்லி, தேவனே எழுப்புதலின் ஆவியை ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும், பத்திரப்படுத்தும். எல்லாம் சொல்லுங்க. இந்தியாவில் எழுப்புதலின் ஆவியை பத்திரப்படுத்தும், பத்திரப்படுத்தும், பத்திரப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அற்புதமான ஒரு ஜெப வேலை இது. ஆமென். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்பதற்கு முன்பதாக இப்பொழுது நாம் கர்த்தருக்கென்று ஒரு விதை விதைக்கப் போகிறோம். அதை இப்பொழுதே விதைக்கப் போகிறோம். யாருக்கு? நம் ஊழியருக்கு, நம் ஊழியங்களுக்கு. கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் ஒரு சாதுவாக இந்த திருப்பணியில் தன்னை அர்ப்பணித்து தேவன் சொல்லுகிற காரியங்களை விடாப்பிடியாக செய்கிற ஓர் அற்புதமான மனிதர். அப்படிதான் இப்பொழுது இயேசு ஊழியங்களுக்கு காரனுடை பகுதியிலே கட்டடங்கள் எழும்பியிருக்கிறது. திட்டமாய் காண்பித்த வரைபடத்தின்படியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது நீங்கள் அறிந்த உண்மை. என்னுடைய பங்கு அதில் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் பங்கு அதில் இருக்கிறதா? இருக்கட்டும் என்று நான் வேண்டுகிறேன். ஒரு சின்ன பிரார்த்தனை நான் செய்த பின்பு திரையில் வந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கங்களோடு தொடர்பு கொண்டு பொறுமையாக அனுப்புங்கள். அவ்வமையும் ஒரு பாடலையும் கேளுங்கள். இப்பொழுது ஜெபிப்போம். பரலோக தந்தையே, தமது பிள்ளைகள் தம்முடைய ராஜ்யத்தின் விஸ்தரிப்புக்காக விதைக்கப் போகிறார்கள். அவர்கள் விதைக்கிறதை நீர் 30, 60, 100 என்று பலன் தரும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறேன். ஒரு நல்ல திட்டத்தில் நீர் வளம் பொறிந்த இடத்தில் விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு காலத்தில் கனி கொடுக்கிற இலைவிதிராதிருக்கிற மரம். ஆகவே நீர்க்கால்கள் நிறைந்த, நீரோடைகள் நிறைந்த, ஆவியானுடைய ஆளுகை நிறைந்த காரனோடையிலே கர்த்தர் வீற்றாளும் அவ்விடத்திலே நடைபெறுகிற காரியங்கள் அத்தனையிலும் கர்த்தர் மகிமை அடையப் போகிறீர். அதை உணர்ந்து நாங்கள் இப்பொழுது விதைக்கிறோம். உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். உமது பிள்ளைகளுக்கு நன்றாக அமுக்கி குலுங்கி மடியில் அளந்து போடட்டும். திருப்திகரமாக உமது பிள்ளைகள் கர்த்தரை போற்றட்டும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி, நன்றி. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. சொல்லுங்க, என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. ஓ, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினால நிரப்பிடுங்க. இயேசப்பா நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையால நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன. எல்லாம் ஒரே சத்தமாக, ஒரே வாஞ்சையோடு இணைந்து பாடுவோமாக. இருக்கிற இடங்களிலே ஆமென். நிரப்பிடுங்க என்ன, நிரப்பிடுங்க, வல்லமையால நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோர் அற்புதம் பெறணும். ஆமென். நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோர் அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. எல்லாம் சேர்ந்து நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினால
அன்பானவர்களே, இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் ஆயத்தமாக போகிறோம். ஒரு அற்புதமான சகோதரி அவர்கள் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க போகிறார்கள். அவர்கள் ஆங்கிலத்தில் பேசுகிறதை எனது மூத்த மகள் ஜாய்ஸ் டேனியல் அவர்கள் தமிழில் மொழிபெயர்க்க போகிறார்கள். சகோதரி லாரி டீட்டோ. இந்த அம்மாவை பற்றி ஏராளமான காரியங்கள் நமது ஏஞ்சல் டிவியின் வழியாக நீங்கள் அறியலாம். அவர்களை எப்படி கர்த்தர் நரகத்தின் காட்சிகள், பரலோகத்தின் காட்சிகள் அப்படியே தத்ரூபமாக அவர்கள் கண்ட காட்சிகள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு பரவசமூட்டும் என்று நான் நம்புகிறேன். I strongly believe as our dear sister Laurie Ditto minister unto us today, you will enjoy the fragrance presence of God. The mighty Holy Spirit will do much more greater thing in your life today. அதை நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். அவர்கள் நல்ல ஒரு ஊழியக்காரி, தாழ்மையான, ஜனங்கள் மேல் அன்பு கொண்டு ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிற ஒரு நல்ல தேவ மனுஷி. அவர்கள் இன்றைக்கு உங்களுக்கு செய்தி வழங்குவது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதினாலே அவர்களுடைய செய்தியை இப்பொழுது நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். Here comes our dear sister Laurie Ditto. Please turn with me to Matthew 21, starting in verse 8. மத்தேயு 21:8. And a very great multitude spread their clothes on the road. Others cut down branches from the trees and spread them on the road. Then the multitudes who went before and those who followed cried out, saying, Hosanna to the Son of David. Blessed is he who comes in the name of the Lord. Hosanna in the highest. And when he had come into Jerusalem, all the city was moved. திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். Oh my goodness, what an amazing day this must have been. இந்த நாள் எவ்வளவு அருமையான ஒரு நாளாக இருந்திருக்க கூடும். That the people knew that Jesus was very, very special. அந்த நாட்களிலே மக்களுக்கு நன்றாக தெரியும் இயேசு கிறிஸ்து ஒரு விசேஷமான மனிதர் என்று. They took off their clothes and laid them in the road for him to walk on. அவர்கள் அணிந்திருந்த வஸ்திரத்தை எல்லாவற்றையும் கழற்றி அதை கீழே தரையிலே போட்டார்கள், இயேசு அதன் மேல் நடந்து செல்வதற்காக. And to honor him, they cut down the branches and laid it so that he had something clean to walk on. அவரை கனப்படுத்தும்படியாக மரக்கிளைகளை எல்லாம் வெட்டி வழியிலே பரப்பினார்கள் அவரை கனப்படுத்துவதற்காக. And they knew who he was. நன்றாக தெரியும் இயேசு கிறிஸ்து யார் என்று. Hosanna to the Son of David. ஓசானா, உன்னதத்தின் தேவனுக்கு ஓசானா என்று சொன்னார்கள். Hosanna in the highest. உன்னதத்தில் ஓசானா என்று ஆர்ப்பரித்தார்கள். And then the scriptures say that when Jesus came into Jerusalem, something powerful happened. அதன் பிறகு வேதாகமம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளாக பிரவேசித்த பொழுது அற்புதமான ஒரு காரியம் அதன் பின்பாக நடந்தது. The whole city was moved. அந்த முழு பட்டணமும் நகர்ந்தது. Amen. When was the last time that you allowed Jesus to move you? எப்பொழுது கடைசியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அசைக்கும்படியாக உங்களை நீங்கள் விட்டு கொடுத்தீர்கள்? To radically change you. உங்களை முற்றும் முழுமையாக மாற்றும்படியாக எப்பொழுது ஆண்டவருக்கு நீங்க விட்டு கொடுத்தீங்க? And when the Lord comes, this happens. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது கண்டிப்பாக இந்த மாறுதல் ஏற்படும். And today the Lord has come to this church. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த சபைக்கு வந்திருக்கிறார். And today we are all moved. இன்றைக்கு நாம் எல்லாரும் அசைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். Hallelujah, Jesus. ஹalleluya இயேசுவே. Turn with me to Philippians 1 verse 9. பிலிப்பியர் புத்தகம் 1:9 உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். And this I pray,
that your love may abound still more and more in knowledge and all discernment, that you may approve the things that are excellent, and that you may be sincere and without offense to the day of Christ. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி கிறிஸ்து இயேசுவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. We must pray this prayer every day for our love to increase. ஒவ்வொரு நாளும் நம்முடைய அன்பு பெருகும்படியாக நாம் உண்மையாக ஜெபிக்க வேண்டும். Until our love matches that of our Lord, we must pray every day. நம்முடைய அன்பு இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு சமமாக வரைக்கும் நாம் இந்த ஜெபத்தை ஏறெடுத்து கொண்டே இருக்க வேண்டும். And then we must check, are we really growing in the love of God? அதற்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நம்மை தற்பரிசோதனை செய்யணும். உண்மையாகவே நான் இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே வளர்ந்து கொண்டிருக்கிறேனா என்று. In Philippians 2, starting in verse 3. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். Let nothing be done through selfish ambition or conceit, but in lowliness of mind, let each esteem others better than himself. Let each of you look out not only for his own interests, but for the interests of others. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக் கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையே நோக்குவானாக. I want to thank Sadhu Sundar Savaraj for the beautiful invitation to come to India. You know, I believe he is the prophet of India. இந்த நேரத்திலும் தீர்க்கதரிசி ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் எங்களை இந்தியா தேசத்துக்கு அழைத்ததை குறித்து நான் மிகவும் நன்றி உள்ள இருதயத்தோடு இருக்கிறேன். உண்மையாகவே நான் நம்புகிறேன் அவர் இந்த இந்தியா தேசத்திற்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு தீர்க்கதரிசி. ஆமென். Hallelujah. Amen. It is a privilege and an honor to come back to India for the second time. இது நாங்கள் இந்தியா தேசத்திற்கு வருகிற 2வது பயணம். ஆண்டவர் தந்த கிருபை இது. And I was under correction for many years, having come to India the first time. முதல் முறை நான் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் என்னை பல விதத்திலே என்னை சீர்படுத்தும்படியாக பல திருத்தங்களை என் வாழ்க்கையில கொண்டு வந்தார். Let me explain for you. அதை நான் உங்களுக்கு விவரிக்கட்டும். Mike and I do a Bible study on the study of the cross. நானும் என்னுடைய கணவர் மைக்கும் சிலுவையை குறித்து நாங்கள் அதிகமாக வேதாகம தியானங்களை ஏறெடுப்போம். This Bible study had been going on for about 4 years. இந்த வேதாகம படிப்பை நாங்கள் சுமார் 4 ஆண்டுகள் 2 பேரும் சேர்ந்து படிச்சு கொண்டிருந்தோம். I want to tell you, you cannot study the cross in a short period of time. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும், சிலுவையை குறித்து நீங்கள் குறுகிய காலத்தில் கற்றுக்கொள்ள முடியாது. And I do not believe that we know all there is to know about the cross. நானும் நம்புறேன் சிலுவை குறித்ததான முழுமையான சத்தியத்தை எல்லாவற்றையும் அறிந்து விட்டோம் என்று நாம் சொல்லவே முடியாது. But as we were studying, what we noticed was the love of God. ஆனால் நாங்கள் படிக்க புரிந்து கொண்ட ஒரு காரியம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து நாங்கள் உணர தொடங்கினோம். And it is beyond what we can comprehend. அது எங்களால் விளங்கி கொள்ள முடியாத அளவுக்கு மிகவும் பெரியதாக இருந்தது. But we must try to be more and more like Jesus every day. ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை போல மாறுவதற்கான முயற்சியின் பயணத்தில் இருக்க வேண்டும். It was during this time that the Lord came to me. இப்படியாப்பட்ட ஒரு நேரத்தில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை சந்திக்க வந்தார். He said, I want you to go to India and hug the lepers. ஆண்டவர் சொன்னார், நீ இந்தியாவுக்கு போய் அங்க இருக்கிற தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு அழைப்பை கொடுத்தார். And I said, yes Lord, but. ஆமா ஆண்டவரே, ஆனா என்ற ஒரு கேள்வியோட நான் இருந்தேன். I'm not sure he considers yes and but should be in the same sentence. எனக்கு நல்லா தெரியும் ஆண்டவருக்கு ஆமா என்ற வார்த்தையும் ஆனா என்ற வார்த்தையும் ஒரே வாக்கியத்துல இருக்கக்கூடாது. But I explained to him
I struggle flying. ஆனா நான் ஆண்டவருக்கு விவரிக்க தொடங்குறேன். ஆண்டவரே, எனக்கு விமானத்துல பறக்க எனக்கு ரொம்ப கஷ்டம். I struggle with heat. எனக்கு இந்த சூடு வெப்பம் தாங்கவே முடியாது என் சரீரம். And I hear that the Indian people put a lot of spice on their food. அதுக்கப்புறம் எனக்கு நல்லா தெரியும், இந்தியால போனானா வயிறு எரியிற அளவுக்கு காரம் இருக்கும். But because you invite me to go, I accept. ஆண்டவரே, ஆனா நீங்க என்னை அழைக்கிறதுனால நான் போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். And when I arrived in India, I came to Hyderabad. முதல் முறையாக இந்தியாவுக்கு நான் வரும்பொழுது நான் இடம் ஹைதராபாத். And I went shopping in the beautiful malls. அங்க இருக்கிற அழகான கடைகளிலே துணிகளை வாங்க நான் சென்றேன். And I went to the restaurant and I tried the food. அதுக்கப்புறம் ஹோட்டல் போயிட்டு அங்க சாப்பிட தொடங்கினேன். Hyderabad is at the top of the spice in India. இந்தியாவிலே ஹைதராபாத்ல தான் காரத்தின் உச்சி இருக்குது. அங்க நான் சாப்பிட போயிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். I was so impressed with the Indian people who were taking good care of us. ஆனா அங்க இருக்கிற ஜனங்க, இந்திய ஜனங்கள் எங்களை அன்போடு உபசரித்ததை பார்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. I have to tell you, I have never met a more humble people. நான் உண்மையே சொல்றேன், உலகத்திலே இந்திய ஜனங்களை போன்ற தாழ்மையான ஜனங்களை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. We moved to a different part of India, more rural. அதுக்கப்புறம் நாங்க இன்னும் ரொம்ப கிராம பகுதிக்கு நாங்க இந்திய தேசத்துல கடந்து சென்றோம். And the pastor took us to a rock quarry and we saw people busting rocks. அந்த இடத்துல ஒரு கல் குவாரிக்கு அங்க இருக்கிறவங்க எங்களை கொண்டு போனாங்க. அங்க ஜனங்க இந்த பாறையெல்லாம் உடைக்கிறத நாங்க பார்த்தோம். And I thought, these people must be the least of all people because of the pain of their everyday life. அப்போ நாங்க உணர்ந்து கொண்டோம், சமுதாயத்துல இந்த மக்கள் மிகுந்த தாழ்ந்த நிலையில இருக்கிற மக்கள். ஏன்னா அவங்கலாம் கடினமாக உழைத்து தான் சம்பாதிக்க வேண்டும் என்பதை நான் கண்கூடாக பார்த்தேன். But what I saw in that time back then in that place was a shock. ஆனா அன்னைக்கு நான் அந்த இடத்துல பார்த்த ஒரு காரியம் எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. I saw people being so mean and rude to one another. ஆனா அங்க பார்க்குற மக்கள் ஒருவருக்கொருவர் ரொம்ப ரொம்ப கடுமையாக இருந்தாங்க. அவங்க பண்ற காரியங்கள் சரியாக இல்லை. And when I asked the pastor, how can this be with such a humble people? அப்ப நான் அந்த போதகரை பார்த்து கேட்கிறேன், இவங்கெல்லாம் தாழ்மையான மக்கள், ஆனா ஏன் இவ்வளவு கடினமா இருக்கிறாங்க? He said, you have to understand, in India we have classes of people. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்தியா தேசத்துல நீங்க புரிஞ்சுக்கணும், பல விதமான சாதி முறை இந்த இடத்துல இருக்கிறது. பல தரத்தில் இருக்கிற மக்கள் ஒருவரை ஒருவர் வித்தியாசமாக அவர்கள் பாவிப்பார்கள், செயல்படுவார்கள். And those people on the bottom, that's where they belong. இந்த ஜனங்கள் அவர்கள் எல்லாம் கீழ் தட்டு மக்கள், இவர்கள் அந்த இடத்துக்குரியவர்கள். I told him, Pastor, that is not allowed in the kingdom of God. அப்போ அந்த பாஸ்டர் சொன்னேன், பாஸ்டர், தேவனுடைய ராஜ்யத்துல இது ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு முறை. And I cried very hard that day. அந்த நாளில் நான் ரொம்ப அழுதேன் அந்த மக்களுக்காக. I passed people on the street, they were starving. ரோட்ல போகும்பொழுதெல்லாம் மக்கள் பசிக்காக கஷ்டத்துல இருக்கிறத நான் பார்த்தேன். And the cows were eating the leftover rice instead of the starving people. ஆனா அங்க பார்க்குற அந்த மாடுக்கு கூட மீந்த சாப்பாடு இருக்கு சாப்பிட. ஆனா அங்க பசியில இருக்கிற மக்களுக்கு சாப்பிட ஒண்ணுமே இல்லை. And back in that time, in that place, my heart was so broken for the least of these. அப்பொழுது என்னுடைய இருதயம் அந்த நாட்களிலே தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக மிகவும் உடைந்து போனது. I told the pastor, stop the car, I must get out. அப்பொழுது அந்த போதகரை பார்த்து சொன்னேன், வண்டியை நிறுத்துங்க, நான் உடனே கீழே இறங்கி போகணும். I went running up to a woman who was wailing on the cement. அப்பொழுது அங்க தரையில உட்கார்ந்து அழுது புலம்பி கொண்டிருந்த ஒரு சகோதரியை பார்த்து அந்த சகோதரிகிட்ட நான் ஓடுனேன். I said, Lord, how do I help her? அப்ப ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றேன், ஆண்டவரே எப்படி நான் இந்த சகோதரிக்கு உதவி செய்ய முடியும்? He told me her hip is dislocated, put it back in place. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, அவங்க இடுப்பு பகுதியில ஒரு பிரச்சனை இருக்குது, நீ ஜெபம் பண்ணி அந்த இடுப்பை சரியாக்குனார். When God tells me to do something and I start to try and figure out how I am inadequate.
ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யும்பொழுது என் மனசுல நான் யோசிப்பேன், எப்படி என்னால் இது முடியாது, எனக்கு இதுக்கான வல்லமை எனக்கு இல்லையே என்று நான் யோசித்து கொண்டு இருக்கிறேன். What I do is I close my eyes and I just obey. அந்த நேரத்துல பாத்தீங்களா, மாறாக கண்ணை மூடி ஆண்டவர் சொல்லிட்டான்ட்டு நான் கீழ்ப்படிய தொடங்கினேன். Otherwise, the will of God will not take place in my life. நான் கீழ்ப்படியலைன்னா தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறாது. I got down on the ground and this woman was screaming in so much pain. உடனடியாக அந்த இடத்துக்கு போன அந்த சகோதரியோ கூச்சலிட்டு கொண்டிருந்தார்கள். அவ்வளவாக வேதனையில் இருந்தாங்க. I took my hands like they were a hammer and I pounded on her hip very hard. அப்போ ஒரு சுத்தி மாதிரி என் கையை எடுத்து என்ன பண்ண, அங்க இடுப்பு பகுதியில நல்லா குத்துனேன். I don't know if this is the right thing to do. வழியில இருக்கிறவங்களுக்கு இது பண்ணலாமா எனக்கு தெரியல, அது தப்பான காரியமா கூட இருக்கலாம். But I know if I do something, then God can use that to make happen what he wants. ஆனா எனக்கு ஒரு காரியம் தெரியும், ஏதாவது ஒன்று செஞ்சா ஆண்டவர் என்ன சித்தமா இருக்கிறாரோ அந்த காரியம் அந்த மகளின் வாழ்க்கையில அன்னைக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று நான் நம்பினேன். And God healed that woman's hip. Hallelujah. அந்த நாளிலே ஆண்டவர் அந்த சகோதரியுடைய இடுப்பு பகுதியை பரிபூர்ண சுகத்தை கட்டளையிட்டார். ஆமென். And I stopped time and time again with food for the people. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துல நான் போய் சாப்பாட்டுக்காக ஜனங்களுக்கு எப்படின்னா ஆகாரம் கொடுக்கணும்னு நான் முயற்சி செய்து கொண்டே இருந்தேன். And anyone who had any leftover food, I said, give it to me. These people must eat. அப்போ எங்கெல்லாம் வேஸ்ட் பண்ணுற சாப்பாடை பார்த்தனோ அதை கொடுங்க என்கிட்ட, இந்த ஜனங்களுக்கு கொண்டு போய் நான் கொடுக்குறேன்ட்டு நான் சாப்பாடு இருக்கிற இடங்களிலிருந்து கொண்டு போக தொடங்கினேன். Because as a believer, God wants me to look out for the interests of others. விசுவாசியாகிய என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், இல்லாதவர்களுக்கு நான் உதவ வேண்டும். Then came the day to go to the leper colony. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்னை அந்த தொழுநோயாளிக்கு போக சொன்னார்ல, அந்த நாள் வந்துச்சு, அவங்கள பார்க்குற நாள். This was the number one reason why Jesus sent me to India. இவங்கள பார்க்க தான் ஆண்டவர் என்னை முதலாவதாக இந்தியா தேசத்திற்கு அனுப்பினார். He wanted me to go and hug these people who he loves so much. ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிற இந்த மக்களை போய் நான் அரவணைக்க வேண்டும், அவங்கள கட்டிப்பிடிக்கணும்னு தான் ஆண்டவர் என்னை அனுப்பிச்சார். I remember it very clearly. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. It was a Sunday. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. And as we were driving back to the hotel, the pastor said, Mike, I have a plan. நாங்கள் இருக்கிற அந்த ஹோட்டல் ரூமுக்காக நாங்கள் பிரயாணம் பண்ணி வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த போதகர் எங்களோடு வந்த போதகர் சொன்னார், மைக், எனக்கு ஒரு ஆலோசனை தோன்றுகிறது இப்பொழுது. He said, we're very close to the leper colony, so instead of going tomorrow, how about if we go there now? அவர் போதகர் சொன்னார், மைக், நம்ம அந்த தொழுநோயாளிகள் இருக்கிற அந்த காலனிக்கு மிக சமீபத்தில் நம்ம இப்போ இருக்கிறோம், நாளைக்கு போவதற்கு பதிலாக இப்போவே நம்ம போயிடலாமே என்று கேட்டார். And Mike, he did not check with me first. என்னுடைய கணவர் என்னட்ட அவர் கேட்கல ஃபர்ஸ்ட். He said, yes, this is a very good idea. உடனே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஆமாமா, இது நல்ல ஐடியா, நம்ம போயிடலாங்கன்னு சொல்லிட்டார். And I am panicked. இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. This is not the plan. ஏன்னா அது நாங்க போட்ட திட்டம் இல்ல, அன்னைக்கான திட்டம் அது கிடையாது. I do not plan on going into the leper colony with such a fancy dress. ஏன்னா இந்த தொழிலாளிகள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு அழகான அற்புதமான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்க மத்தியில நான் போக விரும்பவே இல்லை. In fact, I had looked online to find out what is leprosy anyway. ஏனென்றால் அதுக்கு முன்பதாகவே நான் தொழுநோயினா என்ன என்பதை கூகுள் சர்ச்லாம் பண்ணி கம்ப்யூட்டரில் நான் படித்து தெரிஞ்சு கொண்டேன். Because I thought leprosy was only in the Bible. நான் நினைச்சேன் தொழுநோய் என்பது பைபிள் நாட்களில் தான் இருந்தது, பைபிளில் மட்டும்தான் அது இருந்தது என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். And when I saw the pictures of leprosy, it was very scary. ஆனால் உண்மையான தொழுநோயாளிகளினுடைய புகைப்படங்களை பார்க்கும்பொழுது அது ரொம்ப வேதனையாக எனக்கு இருந்தது. So I have a plan. I am planning on wearing blue jeans and a long sleeve t-shirt. ஸோ நான் போட்ட திட்டம் என்னென்னா, அவங்கள பார்க்க போகும்போது ஒரு ப்ளூ ஜீன்ஸ் போட்டுக்கணும், ஒரு நீல நிற ஜீன்ஸ் போட்டுட்டு ஒரு பெரிய டிஷர்ட் போட்டுட்டு அங்கே இந்த இடத்துக்கு போகணும். I am planning on wearing tennis shoes with socks and gloves. அதுக்கப்புறம் என்ன யோசித்தேன்னா, நல்ல ஒரு டென்னிஸ் ஷூஸ் போட்டுக்கணும், சாக்ஸ்லாம் போட்டுக்கணும், கையிலலாம் க்ளவுஸ், ஏன்னா அவங்கள தொடும்பொழுது எதுவும் நம்மளை பாதிக்கக்கூடாதுன்ட்டு கையிலலாம் க்ளவுஸ் போட்டுட்டு அந்த இடத்துக்கு போகணுன்னு பிளான் போட்டேன்.
And I told Mike, I'm not sure that we should change the schedule. அப்போ என்னுடைய கணவரை பார்த்து நான் கோவமா சொன்னேன், பாருங்க நம்ம பிளானை வந்து மாற்றக்கூடாது. But Mike said, no, this is a great plan. This is of the Lord. ஆனா என் கணவர் சொன்னார், பிடிவாதமா சொன்னார், இல்ல இல்ல இது சிறந்த பிளான், இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க திட்டம் இது, அங்கதான் போகணும். Now, once Mike says it's of the Lord, there is no changing his mind. ஆனா என்னுடைய கணவர் சில நேரத்துல இது ஆண்டவர்கிட்ட இருந்து வந்ததுன்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவரையும் மாற்ற முடியாது, அந்த பிளானையும் மாற்ற முடியாது, அது ஆண்டவர்கிட்ட இருந்து வந்தது தான். So we get to the leper colony and my stress level is already high. ஸோ நாங்கள் இப்போ பக்கத்தில் தொழுநோயாளிங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் போயிட்டோம். ஆனால் எனக்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் அதிகமாக போயிட்டே இருக்கு. The last time I was in India, nobody told me about the safety pin that holds this material up. முதல் முறை நான் இந்தியாவுக்கு வரும்போது இந்த மாதிரி துப்பட்டா போடும்போது பின்னு குத்தணும் யாரும் எனக்கு சொல்லாது. பத்திரமா கீழே விழாமல் இருக்கிறதுக்கு இப்படி ஒரு பின்னு குத்தணுன்ட்டு எனக்கு யாருமே சொல்லலை. ஃபஸ்ட் டைம் கற்றுக் கொடுக்கல எனக்கு. So this beautiful scarf is hanging and draping all over the place. இந்த துப்பட்டா பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் பறக்குது, எல்லா பக்கமும் கீழே விழுது. என்னால் அதை எப்படி பிடிச்சி வைக்குதுன்னு தெரியல. And I walk into the leper colony with open toe sandals on. You see my open toe sandals. இந்த மாதிரி கால் தெரிகிற அந்த செருப்பை போட்டுட்டு நான் வந்து அந்த தொழுநோயாளிகள் இருக்கிற இடத்துக்கு போகிறேன். And at that time, I had a deep cut on the side of my foot. அந்த நேரத்தில் பார்த்தனா என்னுடைய காலில் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆழமான ஒரு காயம் இருந்தது. அது நல்லது கிடையாது. தொழுநோயாளர்கள் சந்திக்க போகும்போது காயத்தோடு நம்ம போகக்கூடாது. When I got there, there was a woman with leprosy dragging her body on the dirt. அந்த இடத்துக்குள்ளே போன உடனே அங்கே பார்த்தேன் ஒரு சகோதரி, அவர் தொழுநோயாளினா பாதிக்கப்பட்டவங்க, அப்படியே அழுக்கோட அப்படியே இழுத்துட்டு என் பக்கத்தில் வராங்க. Because the leprosy had eaten away the joints in her hips and in her knees. அவங்களால நடக்க முடியல. ஏனென்றால் அந்த நோய் என்ன பண்ணிருக்கு, அவங்களுடைய கால் பகுதியை அப்படியே சாப்பிட்டுருச்சு. அதனால அவங்களால நடக்க முடியல. அவங்க ஊர்ந்து என்கிட்ட வராங்க. They explained to me that once you come into the leper colony, you are never allowed to go out. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, தொழுநோய் இருக்கிற அந்த இடத்துக்கு நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா நீங்கள் உடனடியாக அந்த இடத்த விட்டு வெளியில் போக முடியாது. Not only the person who has leprosy, but their whole family had to come into the leper colony. ஏனென்றால் இங்கே இருக்கிற பழக்க வழக்கம் என்னவென்றால் ஒரு நபருக்கு தொழுநோய் வந்து விட்டாலும் அந்த நபர் மாத்திரமல்ல அந்த முழு குடும்பமே அவங்களுக்கான ஒதுக்கப்பட்ட ஒரு காலனின்ற ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல தான் இவர்கள் எல்லாம் குடும்பமாக இருக்க வேண்டும், வாழ வேண்டும். And while I was there, all the people surrounding the leper colony were sending curses over, wanting the lepers to die. அந்த இடத்துக்கு நான் போகும்பொழுது அந்த இடத்துல சுற்றி வெளியில் இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இருக்கிற தொழுநோயாளிகளை சபித்து கொண்டே இருக்கிறாங்க. அவங்களாம் செத்து போட்டோம் ஏன் இந்த இடத்துல இருக்கிறாங்க என்று அவங்கெல்லாம் சபிச்சு கொண்டே இருக்கிறாங்க அவங்கள பார்த்து. And as this woman, she was dragging her body towards me, she began yelling at me and shaking a stub of what once was a finger. அந்த சகோதரி என்கிட்ட வரும்போது அன்போடு வரல, கோவமா இப்படி கை காட்டிட்டு ஒரு விரலை காட்டிட்டு எதுமோ கோவமா சொல்லிட்டு என் நேரா வராங்க. And I panicked. அந்த நேரத்துல நான் மிகவும் திகைத்து போனேன். Jesus dropped an office right there in the leper colony. அந்த நேரத்துல ஆவியானவர் இயேசு கிறிஸ்து எனக்கு முன்பதாக அந்த தொழுநோயாளிகள் இருக்கிற இடத்துல அவர் எனக்கு தரிசனமானார். It was his high office. அது அவருடைய சிறந்த ஸ்தானம். Very important. ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. And I looked at him. I was so glad that he was in India. அந்த நேரத்துல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா போயிடுச்சு, இயேசு கிறிஸ்து இந்தியா தேசத்துல இருக்கிறாரே என்று. And I am getting ready to tell him that I must go to Delhi and on to Chicago. இப்போ இயேசுவை பார்த்து சொல்ல இருக்கிறான், ஆண்டவரே நான் உடனே இப்போ டெல்லிக்கு போனோம், அதுக்கப்புறம் நான் சிக்காகோ போயிட போறேன். But he spoke first. நான் பேசுறதுக்கு முன்னாலே இயேசு கிறிஸ்து என்னோட பேச தொடங்கிட்டார். From his mind to my mind. அவருடைய எண்ணத்திலிருந்து என்னுடைய எண்ண அலைக்குள்ளாக. He said, I am so pleased that you are in India. நீ இந்தியா தேசத்துல வந்ததை குறித்து எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. I said, no. நான் சொன்னேன், இல்ல ஆண்டவரே. He said,
I have a great desire for India. எனக்கு இந்தியா தேசத்தின் மேல ஒரு மிகுந்த வாஞ்சை இருக்கிறது. I said, no. நான் சொன்னேன் இல்ல. He said, I desire to make India a sign and a wonder in all of the world. இந்த முழு உலகத்திற்கும் இந்தியா தேசத்தை ஒரு அற்புத அடையாளமாக மாற்ற எனக்கு வாஞ்சை உண்டு என்று ஆண்டவர் சொன்னார். He desired to break the class system. இந்தியா தேசத்துல இருக்கிற இந்த சாதி முறைமை பழக்கத்தை உடைக்க ஆண்டவர் திட்டம் கொண்டு உள்ளார். He desired that there would be the rich taking care of the poor. ஆண்டவர் உடைய திட்டம் இதுதான். வசதியானவர்கள் எல்லாம் ஏழ்மையானவர்களை அவர்கள் பராமரிக்க போகிறார்கள். That all of India's would be brothers. எல்லா இந்தியர்களும் சகோதரர்களாக இருக்க போகிறார்கள். And that India would be saved. இந்தியா ரட்சிக்கப்படும். ஆமென், ஆமென். And I said no. அப்போ நான் சொல்றேன் இல்ல. Now Jesus was beginning to get a little upset with me. நான் திருப்பி இல்ல சொல்லும்போது இயேசு கிறிஸ்து என் மேல கொஞ்சம் மனஸ்தாபம் அடைய தொடங்கினார். Not that he should ever have to lose his patience, but he was getting very close. அவருடைய நிதானத்தை இழக்க வேண்டியதுக்கு ரொம்ப கிட்ட அவர் வராரு இயேசு கிறிஸ்து என்னிடம். He said that India has more gods than any nation in the world. இந்த உலகத்திலேயே எந்த தேசத்திலும் இல்லாத அளவுக்கு பலவிதமான கடவுள் நம்பிக்கை இந்தியா தேசத்தில் உண்டு என்று சொன்னார். I don't know why this would be true, but he said it's true and I believe him. எனக்கு தெரியல ஏன் இயேசு அப்படி சொன்னார், ஆனால் அது உண்மை என்று சொன்னார். ஆகவே நான் நம்புகிறேன் அது உண்மை. And I said no. நான் சொன்னேன் இல்ல. And then he began speaking with his mouth. அதுக்கப்புறம் இயேசு தன்னுடைய வாயை திறந்து பேச தொடங்கினார். He had eyes that were so serious. அவருடைய கண்கள் மிகவும் 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 அது ரொம்ப சீரியஸாக இருந்தது. And when his words came out of his mouth, they wrote themselves all over his office walls. அவர் பேச துவங்கிய உடனே அவர் வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர் இருந்த அந்த அலுவலகத்திலே சுற்றி சுற்றி வந்தது. வார்த்தைகளாக அங்கிருந்த செவுற்றின் மேலே அந்த வார்த்தைகள் சுற்றி வருகிறதை நான் கண்களால் பார்த்தேன். And what he was saying was now a command. அதுக்கப்புறம் இயேசு சொன்ன காரியம் இப்பொழுது எனக்கு ஆலோசனை அல்ல, அது ஒரு கட்டளையாக புறப்பட்டது. He said to me, if you will not do this, you will not hear well done, good and faithful servant. ஆண்டவர் என்னிடம் கடினமாக சொன்னார், இந்த காரியத்தை நீ செய்யவில்லை என்றால் என்னிடமிருந்து நல்லது செய்தாய் உத்தமும் நன்மையுமான ஊழியக்காரனே என்ற வார்த்தையை நீ கேட்க மாட்டாய் என்று ஆணித்தரமாக ஆண்டவர் என்னிடம் எச்சரிப்பு விட்டார். And as soon as he spoke those words, they were everywhere. The whole office was filled with these words about me. அந்த வார்த்தை அவர் சொன்ன உடனே ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகள் அந்த செவுற்று பகுதி முழுமையாக சுற்றி சுற்றி என்னை நியாயம் தீர்க்கிறதாக வந்து கொண்டே இருந்தது. Now I have already been to hell at this point. ஏற்கனவே நான் அதுக்கு முன்பதாகவே நரகத்தின் அனுபவத்தை பெற்ற ஒரு சகோதரி. And I understood that if I disobey him right now, that is where I will go when I die. ஆகவே எனக்கு நல்லா தெரியும், நான் மீண்டுமாக ஆண்டவருக்கு கீழ்ப்படியா விட்டால் மீண்டும் நான் நரகத்துக்கு போயிடுவேன் மரித்த பிறகு என்று. And now I was saying the same word but in a much different way. திருப்பியும் நான் ஆண்டவர்கிட்ட அதே வார்த்தையை வேற விதமா சொல்ல முயற்சிக்கிறேன். Oh, no, Lord, no, please. நான் ஆண்டவர்கிட்ட சொல்றேன், இல்லப்பா இல்ல, தயவு செய்து நான் கெஞ்ச தொடங்குறேன். And I began running to try and get to him and hug him. அதுக்கப்புறம் நான் ஓடி போய் அவரை கட்டி பிடிக்க நான் முயற்சி செய்தேன். And him and his office disappeared. அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவும் அவரோடு வந்த அலுவலக அமைப்பும் அது கடந்து சென்றது. And I took off running to find the woman who was the one dragging herself on the dirt. இந்த காட்சி முடிந்த உடனே எனக்கு நேராக வந்து கொண்டிருந்த அந்த சகோதரிக்கு நேராக நான் ஓடினேன். By the time I got over to where Mike and the meeting was happening,
அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா மைக்கும் அந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிற அந்த இடத்திற்கு நேராகவும் நான் போக தொடங்குறேன். All 75 of the lepers inside of the colony were already gathered waiting for me. சுமார் 75 தொழுநோயாளிகள் எனக்காக அந்த இடத்துல காத்து கொண்டிருந்தார்கள். And I was so afraid of leprosy that I kept crying. எனக்கு இந்த நோயை பார்த்தோன்னா ரொம்ப பயம் வந்துட்டு நான் இப்போ அழ தொடங்கிட்டேன். But I ran up to the woman. I got down, I ran up to the woman, and I put my face against her face that had leprosy. அந்த நேரத்துல நான் அந்த சகோதரி கிட்ட கீழே இறங்கி அந்த சகோதரியோட கன்னத்தோட என்னோட கன்னத்தை வச்சு நான் அவங்கள கட்டி தழுவ தொடங்கினேன். அவங்களுக்கு அந்த இடத்துல கூட அந்த தொழுநோயினால பாதிக்கப்பட்டிருந்தார்கள். And I hugged her so tight and I told her, Jesus loves you. அவங்கள அப்படியே நல்லா கட்டி பிடிச்சு சொன்ன, இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். And this woman is trying to push me back and explain to me about not touching her. அப்போ அந்த சகோதரி என்னை தொடாதீங்க, தூரம் போங்க எனக்கு சொல்ல ட்ரை பண்றாங்க, என்கிட்ட வராதீங்க. And then I went to every single leper that was there and I cried in fear while I held them. அப்பொழுது நான் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லா நோயாளிகிட்டும் போய் நாங்கள் எல்லாரையும் கட்டிப்பிடிக்கிறேன். ஆனால் உள்ளுக்குள்ளே எனக்கு பயம் இருந்தாலும் வெளியில் நான் அவங்க எல்லாரையும் கட்டிப்பிடித்து தேவனுடைய அன்பை நான் பகிர்ந்து கொண்டு இருந்தேன். And they were all shocked that I was holding them and hugging them. அவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி இந்த சகோதரி எங்களை கட்டிப்பிடிக்கிறாங்க, எப்படி எங்களுக்கு அன்பை காட்டுறாங்கன்ட்டு. And many of the people, they had no fingers left and no toes. நிறைய பேருக்கு அந்த வியாதினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கையில விரல் இல்லை, காலில் விரல் இல்லை. Many of these people, they had been crippled because the leprosy had eaten away at their joints. நிறைய பேர் அவங்க காலை இழந்தவர்களாக அந்த முட்டி வரைக்கும் அந்த நோய் அவங்க காலெல்லாம் அரித்து விட்டது. And then after I had hugged the rest of them, I understood what Mike said. அவங்க எல்லாரையும் கட்டிப்பிடிச்ச பிறகு கடைசியில நான் புரிந்து கொண்டேன் மைக் சொன்ன காரியத்தை. Mike said that God told him these people are royalty. மைக்கு கிட்ட ஆண்டவர் சொன்ன காரியம் என்னவென்றால், இந்த மக்கள் எல்லாம் ஒரு ராஜரீகம் பெற்ற மக்கள். And after I had held each one, they are royalty. நான் அவங்கள போய் கட்டிப்பிடிக்கும் பொழுது அவர்கள் எல்லாம் அந்த ராஜரீகத்தின் பிள்ளைகள் என்பதை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். These people, they had so much love for one another inside of this colony. ஆனால் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் ஒருவருக்கொருவர் அவங்க ரொம்ப அன்பா இருந்தாங்க. And these people could teach us about the love of God. அந்த மக்களிடத்திலிருந்து நம்ம அன்பை குறித்து கற்றுக்கொள்ள முடியும். We finished that day and nothing happened. அன்னைக்கு அந்த நாளை நாங்க முடிச்சிட்டோம், ஆனா ஒன்றும் நடக்கல. And I have prayed and asked God, please make me a healing evangelist. அதுக்கு முன்பதாக நான் ரொம்ப அழுது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆண்டவரே என்னை சுகமளிக்கிற ஊழியத்தில் பயன்படுத்துங்கள் என்று. And he had said, go to India and hug the lepers. அப்பொழுது ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், இந்தியாவுக்கு போய் அங்க இருக்கிற தொழுநோயாளிகளை கட்டிப்பிடி என்று. Doesn't the Bible say, heal the sick, cleanse the lepers, raise the dead? வேதாகமம் சொல்கிறது, நோயாளிகளை குணப்படுத்துங்கள், தொழுநோயாளிகளை சொஸ்தப்படுத்துங்கள், மரித்தவர்களை உயிரோடு எழுப்புங்கள் என்பதுதான் வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. It was a great gift of God to send me to India to meet the lepers. அன்றைக்கு ஆண்டவர் என்னை இந்தியா தேசத்திற்கு இந்த தொழுநோயாளிகளை காண அழைத்தது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக என் வாழ்க்கையில் இருந்தது. And I was shocked by the amount of hatred that others had for this group of people. அதே சமயம் அவர்களை சுற்றிலும் இருக்கிற மக்கள் இந்த மக்கள் மேல வைத்திருந்த அந்த வெறுப்பை பார்க்கும் பொழுது நான் மிகவும் ஆச்சரியம் அடைந்தேன். Then they invited us into their very simple homes to have tea. அதுக்கப்புறம் இந்த மக்கள் என்ன பண்றாங்க, அவங்க இருக்கிற வீட்டுக்குள்ள அவங்களோட சேர்ந்து தேநீர் பருந்தும்படியாக எங்களை அழைத்தார்கள். And they treated us with so much love and respect. அவங்க எல்லாம் எங்களை ரொம்ப அன்பு செலுத்தினாங்க, எங்களுக்கு ரொம்ப கனத்தை காண்பித்தார்கள். And we asked them, what do you need? அதுக்கப்புறம் நாங்க அவங்கள பார்த்து கேட்டோம், உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்? And they gave us a list. அதுக்கப்புறம் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்தாங்க. They needed one hairbrush because all the women shared, but the brush they had was broken.
அவங்க கேட்டாங்க, எங்க எல்லாருக்கும் தனித்தனியா ஒரு சீப்பு வேணும். ஏன்னா எங்ககிட்ட ஒரு சீப்பு தான் இருக்கு. நாங்க யூஸ் பண்ற அந்த சீப்பு கூட உடைஞ்சு போயிடுச்சு. எல்லா சகோதரிகளும் ஒரே சீப்பு தான் நாங்க பயன்படுத்துறோம். I think it was 13 blankets. They only needed 13 blankets. அதுக்கப்புறம் அவங்க ஒரு 13 பெட்ஷீட் தான் கேட்டாங்க எங்ககிட்ட போத்திக்கிறதுக்கு. They asked us for rice and a lot of Indian spices. அதுக்கப்புறம் அரிசி கேட்டாங்க, நிறைய இந்திய மசாலா ஐட்டம்லாம் கேட்டாங்க சமைப்பதற்கு. And when I left there, I knew that my disobedience had cost me because I did not receive God's gift of healing. அன்றைக்கு நான் ஒரு காரியத்தை நான் உணர்ந்து கொண்டேன். ஏனென்றால் நான் ரொம்ப தயங்கினதுனால, கீழ்ப்படியாம நான் ரொம்ப தயங்கினதுனால, ஏற்கனவே நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டிருந்த அந்த சுகமளிக்கிற வல்லமை அந்த நாளிலே என் வாழ்க்கையில செயல்படாமல் போனதற்கு நானே காரணமாக இருந்தேன் என்பதை அதற்கப்புறம் நான் உணர்ந்து கொண்டேன். But he had taught me a great lesson about the depths of his love. ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் அவருடைய அன்பின் ஆழத்தை குறித்ததான ஒரு சிறந்த பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். When we got home, I went to make an appointment to get a leprosy shot. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் பட்டணத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல அந்த தொழுநோய்க்கு எதிர்ப்பான ஒரு ஊசியை எடுக்கணும்ன்ட்டு நாங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணோம். The Holy Spirit said, if you go get the shot, then I will give you the disease. அப்போ பரிசுத்தாவியானவர் சொன்னார், இப்போ நீ போயிட்டு அந்த ஊசியை எடுத்துட்டனா கண்டிப்பாக அந்த வியாதி உனக்கு வரும். So I had to trust God that I did not have it. அப்போ நான் ஆண்டவரை நம்ப வேண்டியதாக இருந்தது. ஆகவே நான் அந்த ஊசியை எடுத்துக்கொள்ளவில்லை. And then I asked the Lord, may I have a very special meeting with you, Lord? அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே எனக்கு உம்மோடு ஒரு சிறந்த சந்திப்பு வேண்டும். Please explain to me what happened when I was in India. How did I almost disobey you? ஆண்டவரே நான் இந்தியாவில் இருக்கும்போது என்ன நடந்தது? ஏன் ஆண்டவரே நான் அந்த நேரத்தில் உமக்கு கீழ்ப்படியாம கூட இருந்திருப்பேனே, என் வாழ்க்கையில் என்ன நடந்தது எனக்கு சொல்லுங்க என்று கேட்டேன். He said, you were filled with fear, but I've used you in other cases, even though you have so much fear. ஆண்டவர் சொன்னா, உன் வாழ்க்கையில் நிறைய பயம் இருக்குது. ஏற்கனவே உன்னை நான் பல விதங்களில் பயன்படுத்தியிருக்கிறேன். ஆனாலும் உனக்கு நிறைய பயம் இருக்குது. அதை தான் நான் சொல்கிறேன்னு சொன்னார் ஆண்டவர் என்கிட்ட. He said, you had so much pride, you thought you were better than those people, but I've used you in spite of your pride. உனக்கு ரொம்ப பெருமை இருந்தது. அந்த நேரத்தில் நீ நினைச்ச அவங்க எல்லாரையும் விட நீ ரொம்ப உயர்ந்தவள் என்று. ஆனாலும் அந்த பெருமையின் மத்தியில கூட நான் உன்னை அவங்க மத்தியில பயன்படுத்தினேன் என்று ஆண்டவர் சொன்னார். He said, but in India, you elevated your opinion to be above my will. இந்தியா தேசத்துக்கு போன உடனே நீ என்ன நினைக்கிறியோ அது ரொம்ப பெருசா, என்னோட சித்தத்தை விட அதுதான் பெருசு என்று நீ நினைத்து கொண்டிருந்த. And this cord of three, fear, pride and opinion, will take you to hell. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த 3 காரியம், உனக்குள்ளாக இருந்த பயம், அடுத்தது பெருமை, மூணாவது நீ நினைத்திருந்த உன்னுடைய நினைவுகள், இந்த 3 காரியத்தினாலேயே நீ நரகத்துக்கு போயிடுவே என்று ஆண்டவர் சொன்னார். And I understood that I might not be able to kill fear or pride, but I can kill my opinion. நல்லா எனக்கு அந்த நேரத்தில் விளங்கிச்சு. ஒருவேளை நான் இந்த பயத்தையும் அடுத்தது எனக்கு இருந்த பெருமையும் என்னால் கொலை செய்ய முடியவில்லை என்றாலும் எனக்குள்ளாக இருந்த பல கருத்துகள், சில காரியங்களை குறித்ததான கருத்துக்களை என்னால் மாற்றி அமைக்க கூடும் என்று நான் நம்பினேன். So if you ask me, Lori, how do you want to do it? I'll tell you, it doesn't matter. Let's ask the Lord. சில காரியங்களை என்னுடைய கருத்தை குறித்து நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், எனக்கு அதை குறித்து தெரியாது, நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க என்று பல காரியங்களை நான் சொல்லிவிடுவேன். Let nothing be done through selfish ambition or conceit. எந்த ஒரு காரியத்தையும் உங்களுடைய சுயநலமாக, உங்களுடைய லாபத்திற்கு ஏதுவாக எந்த காரியத்தையும் செய்யாதீர்கள். But in lowliness of mind, let each esteem others better than himself. ஆனாலும் உங்கள் தாழ்மையிலே பிறரை நீங்கள் அதிகமாக எண்ண வேண்டும். Let each of you look out not only for his own interests, but for the interests of others. இதன் நிமித்தம் நீங்கள் ஒருவர் உங்களுடைய சொந்தத்திற்காக மாத்திரமல்ல, பிறருடைய நலனுக்காக அதிகமாக நாம்
பிரயாசம் அடைவோம். We, the church, we care about all human suffering. சபையாக நாம் எல்லாரும் மனித குலத்திற்கு இருக்கிற வேதனைகளை குறித்து நாம் மனஸ்தாபம் கொள்ள வேண்டும். Now, this was in that place back then. இந்த காரியமானது அன்றைக்கு அந்த இடத்திலே நடைபெற்ற ஒரு காரியம். And I have not seen this treatment in India this time while I was here. ஆனால் இப்பொழுது நான் சென்னைக்கு வந்த பிறகு அங்க நான் பார்த்த காரியங்களை சென்னையில நான் பார்க்கல. But I prayed and I asked the Lord, please, would you please let me go back to India and I will do it over. அப்பொழுது ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், ஆண்டவரே நான் மீண்டுமாக நான் இந்தியாவுக்கு போகணும், அங்கே போயிட்டு நான் திருப்பியும் சரியா நான் எதெல்லாம் தவற விட்டனோ முதல் முறை அதெல்லாம் நான் சரி செய்யணும் ஆண்டவரே என்று நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். And before Brother Sadhu left for the Holy Land, I spoke with him. சாது ஐயா அவர்கள் இங்கே இருந்து எருசலேம் போவதற்கு முன்பதாக நான் அவரை போய் சந்திக்க ஒரு தருணம் எனக்கு கிடைத்தது. I told him, I said, brother, I am here because I need God to choose me to make me a healing evangelist. அப்பொழுது நான் சாது ஐயாட்ட சொன்னேன், ஐயா ஆண்டவர் என்னை இந்த சுகமளிக்கிற ஊழியத்தில் ஆண்டவர் என்னை பயன்படுத்த வேண்டும், அதற்காக ஆண்டவர் என்னை முன்குறித்து வைத்திருக்கிறார், அதில் நான் செயல்பட வேண்டும் என்று என்னுடைய வாஞ்சையை அவருக்கு நான் தெரியப்படுத்தினேன். Because the lost and dying people need to see the signs and wonders of our God. இயேசு கிறிஸ்துவை அறியாமல் பின்மாற்றத்தில் இருக்கிற மக்கள் அவர்கள் எல்லாருக்கும் மிக அவசியமான காரியம் என்னவென்றால் அவர்களுக்கு ஒரு அடையாளம், அது சுகமாக இருக்கலாம், அந்த ஒரு அடையாளத்தை அநேகர் எதிர்பார்க்கிறார்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக வர. And all of India needs to see the signs and the wonders and the miracles of our God. இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் இந்த முழு இந்திய தேசமும் காண வேண்டும். ஆமென். But that will only happen when we, God's people, understand the love of God. அது எப்பொழுது நடக்கும் என்றால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனுடைய அன்பை குறித்த புரிதல் இருக்கும் பொழுதுதான். And we cannot hate someone because they were born into a different class. ஒரு நபர் அவர்கள் மற்ற ஒரு ஜாதியில பிறந்து விட்டார்கள் என்பதற்காக நாம் அவர்களை வெறுக்கவே முடியாது. I want to pray for us. இப்பொழுது நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Everyone in this room fights fear. இந்த கூடாரத்துக்குள்ளாக இருக்கிற எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விதத்துல பயத்தை நீங்கள் மேற்கொள்ள போராடி கொண்டே இருக்கிறீர்கள். And everyone in this room fights pride. அநேகர் இந்த பெருமையின் ஆவிக்கு விரோதமாக நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். Jesus desires for India to be a sign and a wonder in the whole earth. இந்த முழு தேசத்திலும் உலகத்திலும் தேவன் இந்தியா தேசத்தை ஒரு அற்புத அடையாளத்தின் கருவியாக மாற்றும்படியாக தேவன் வாஞ்சிக்கிற. நல்ல கையை தட்டுவோம் எல்லாரும். ஆமென். We must say yes. அதற்கு நாம் ஆம் என்று சொல்ல வேண்டும். We must agree with God that we will not hate one another in this beautiful country that God desires to lift high. ஒவ்வொரு நாளும் நம் தேவனுடன் ஒரு ஒப்பந்தம் செய்ய வேண்டும். இந்த அழகான தேசத்துல ஆண்டவரே நாங்கள் வெறுப்பை காண்பிக்க மாட்டோம், ஒருவருக்கொருவர் நாங்கள் வெறுப்பை விதைக்க மாட்டோம், மாறாக உம்முடைய அன்பை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் என்று ஒவ்வொரு நாளும் தேவனோடு ஒரு ஒப்பந்தத்தை நாம் செய்து கொள்ள வேண்டும். ஆமென். So that when people come to Shaddai, it will be like that day when Jesus was in Jerusalem. அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து எருசலேம் வீதிகளில் நடந்த பொழுது அந்த பட்டணம் எப்படி இருந்ததோ அதே போலதான் மக்கள் சென்னை பட்டணத்திற்குள் வரும்பொழுது அதே மகிழ்ச்சியை, இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் இருந்த அதே காரியத்தை இந்த பட்டணத்திலே அவர்களால் உணர முடியும். ஆமென். The city must be moved and it begins with God's church. பட்டணம் அசைக்கப்பட வேண்டும். அந்த அசைவு எங்க உண்டாகும்னா சபையில ஃபர்ஸ்ட் அசைவு உண்டாக வேண்டும். ஆமென். But this cord of 3 is very, very serious and it will take you to hell. ஆனா நான் சொன்ன இந்த 3 காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். இதை நீங்க கைவிட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா நரகத்துக்கு தான் நம்ம போய் வேண்டு ஆகிவிடும். And of the 3, the easiest one for you to kill will be your opinions. அந்த 3ல ரொம்ப ஈஸியான காரியம் எதை நீங்க மேற்கொள்ளலாம்னா உங்களுடைய கருத்துகள். ஒரு காரியத்தை குறித்து நீங்க வச்சிருக்கிற கருத்தை நீங்க உடைச்சி ஆண்டவருடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கலாம். And I believe that Jesus will help you so that
He can do great things in this country. இந்த 3 காரியத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று நான் நம்புறேன். ஏனென்றால் உங்களை கொண்டு ஆண்டவர் இந்த தேசத்திலே இந்த பட்டணத்திலே பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். ஆமென். ஆமென். If you need help to get rid of your opinion and let God have his opinion, stand up with me. இப்பொழுது எனக்கு உதவி செய்யும். என்னோட கருத்து முக்கியம் அல்ல, ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய கருத்து என்னுடைய வாழ்க்கை குறித்து என்னவா இருக்குதோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையில முக்கியம் என்று சொல்றவங்களாம் எழும்பி நிற்கும்படியாக ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணும். என்னுடைய கருத்தை நான் விட்டுட்டு ஆண்டவருடைய சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்றவங்களாம் எழும்பி நில்லுங்க உடனடியாக. Jesus, we are the people of India. இயேசுவே, நாங்கள் இந்திய தேசத்தின் மக்களாக நிற்கிறோம். We desire for you to have your way in this great nation. ஆண்டவரே, இந்த பெரிய தேசத்திலே உம்முடைய சித்தம் நிறைவேறும்படியாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. We want you to come Lord Jesus. இயேசுவே வாங்கப்பா, இயேசுவே வாங்க. Move us so that this whole city can be moved. ஆண்டவரே, எங்களை முதலாவது அசைங்கப்பா. எங்க மூலமாக இந்த பட்டணம் அசைக்கப்படுவதற்காக எங்களை ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணுங்கப்பா, அசைங்கப்பா. Lord, search my heart. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறியுங்க. Search my heart, God, and remove my opinions. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து எனக்கு இருக்கிற தனிப்பட்ட கருத்துக்களிலிருந்து எனக்கு விடுதலை தாங்கப்பா. I desire to be a person of humility. ஆண்டவரே, தாழ்மையின் மனிதனாக நான் இருக்க ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே. That I give you permission to have your way. ஆண்டவரே, உம்முடைய வழி என் வாழ்க்கையில நிறைவேற நான் உமக்கு ஒப்புதல் தருகிறேன் ஆண்டவரே. And any time, God, that I get in the way, please come with your spirit of conviction. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் உம்முடைய சித்தத்துக்கு விரோதமா நாங்கள் செயல்படுகிறோம் அப்பொழுதெல்லாம் ஆண்டவரே நீங்க என்னை உணர்த்துகிற அந்த உணர்வினாலே என்னை நிரப்புங்கப்பா. Have mercy on me, God. ஆண்டவரே, என் மேல் கிருபையாய் இரக்கமாய் இருங்க ஆண்டவரே. Teach me how to look out for the interests of others. ஆண்டவரே, மற்றவர்களுடைய நலனை குறித்து நான் யோசிக்க எனக்கு கற்றுத் தாருங்க. Change my life, God. என்னுடைய வாழ்க்கை மாற்றி அமையுங்க. ஆமென். Lord, make us people who can heal the sick. வியாதியஸ்தர்களை குணமாக்குகிற ஒரு சபையாக மக்களாக எங்களை மாற்றுங்க. ஆமென். That when we look at one another, we will not judge each other. நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது நியாயம் தீர்க்கிறவர்களாக நாங்கள் இருக்கவே கூடாதப்பா. Instead, we will see the one that you died for, the one that you love. மாறாக யாருக்கெல்லாம் நீங்க மறித்தீங்களோ, யாருக்கெல்லாம் நீங்க அன்பு செலுத்த வேண்டும் என்று விரும்புறீங்களோ அவங்கள நாங்கள் அன்போடு பார்க்கணும் ஆண்டவரே. And I ask God that the will of your heart would be made known and that India would be raised up as so amazing place. ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தின் ஏக்கமாக இருக்கிற இந்த இந்தியா ஒரு அருமையான தேசமாக உமக்கு முன்பதாக எழும்பி நிற்கும்படியாக இந்த வேளையில இந்தியாவை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. Make India a sign and a wonder in the earth. In Jesus' name we pray. Hallelujah. இந்த பூமியிலே இந்திய தேசத்தை ஒரு அற்புதம் அடையாளத்தின் தேசமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. Jesus! Praise the Lord. That was awesome. கர்த்தர் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். பாருங்கள் அவர்களுடைய அந்த மனதுருக்கமான அன்பான அந்த வார்த்தைகள் எவ்வளவு நமக்கு இதமாக இருந்தது. We are grateful to the man of God, Sadhu Ayya, for introducing this dear sister to us. இந்த அன்பான சகோதரி எங்களுக்கு அறிமுகப்படுத்தின ஐயாவுக்கு நன்றி. நல்ல மொழிபெயர்த்த பாஸ்டர் ஜாய்ஸ் டேனியலுக்கு நன்றி. உங்களுடைய வாழ்க்கை தரமாறி இருக்கும், உங்களுடைய மனமாறி இருக்கும், குணமாறி இருக்கும் என்று நான் உளமாற நம்புகிறேன். இப்பொழுதும் நாம் இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டோம். ஜெபிக்க போகிறோம். உங்கள் முழங்கால் முடக்கிறவர்கள் முடக்குங்கள், நிற்க விரும்புகிறவர்கள் நில்லுங்கள். பரலோக தந்தையே, ஹோலி ஸ்பிரிட், இந்த ஆராதனை ஆரம்பித்த நேரத்திலிருந்து இதுவரையுமாக உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நாங்கள் அளவில்லாமல் அனுபவித்துக் கொண்டே வருகிறோம். நீர் பேசும் தெய்வம், நீர் எங்களோடு இடைப்படுகிற தெய்வம், எங்களை அறிந்த தெய்வம். எங்களோடு நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர், பேசி கொண்டிருக்கிறீர்.
எங்கள் உள்ளத்தை சீர்படுத்தி கொண்டிருக்கிறீர். உமக்கு கோடி ஸ்தோத்திரம். Lord, we pray for our dear sister Lori Dito and her family and the ministry. இப்பொழுதும் இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிறவர்களில் பலர் சரீர பலகீனத்தோடு, ஐயோ என் நோய் எப்பொழுது நீங்கும், என் வேதனை எப்பொழுது அழியும், என் கண்ணீர் எப்பொழுது துடைக்கப்படும், இன்று இப்பொழுது அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு தனிநபரின் வேதனை நீங்குவதாக, கண்ணீர் துடைக்கப்படுவதாக, துக்கம் ஒழிந்து போவதாக. ஒவ்வொருவரையும் என் தேவன் குமாரனாக இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தை பார்த்து ஆவியானவருடைய ஆளுகைக்குள் வைத்து அற்புதங்களை நடப்பிப்பீராக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்றல்லவா பவுலடிகள் எழுதியிருக்கிறார். ஆகவே நம்முடைய ஆவியானவரும் அது மக்களுக்கு விடுதலை தருவாராக. நன்றி அப்பா. உலகமெங்கும் இருக்கிற பரிசுத்தவான்கள் ஊழியக்காரர்களை நினைக்கிறோம். கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபை மக்கள், பெந்தேகோஸ்தே ஊழியர்கள், எங்களுக்கு கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவருடைய இணைந்தவர்கள், உலகமெங்கும் இருக்கிற பிரதிநிதிகள், நேயர்கள் யாவரையும் என் தேவன் ஆசீர்வதி. அதுபோல எல்லா நிலைகளிலும் தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு வாழும் ஊழியர்களை எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. உலகமெங்கும் நீர் எழுப்பியிருக்கிற அரசியல் பிரமுகர்களுக்காக நன்றி. ஒவ்வொரு தேசத்திலும் சீரேசு ராஜனுக்கு மகிமை கொண்டு வருகிற அரசியல் தலைவர்களை ஏற்படுத்தும் சுவாமி. ஒவ்வொரு துறையிலும் பணியாற்றுகிற மந்திரிமார்களை ஆசீர்வதி. எங்கள் இந்திய பிரதமர், இந்திய ஜனாதிபதி, இந்தியாவின் அனைத்து மாநில மந்திரிமார்கள், எங்கள் தமிழகத்தின் முதல் மந்திரி, அவருடைய இணைந்தவர்கள், அவருடைய சுகம் யாவுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எல்லா அரசியல் தலைவர்கள் மேல் உம்முடைய கரத்தை நீர் வைத்ததற்காக நன்றி. ஆன்மீக தலைவர்கள் மேல் வைத்ததற்காக நன்றி. இப்பொழுதும் எல்லையில் நிற்கின்ற எங்களுடைய இராணுவத்தினர், தரைப்படை, கப்பல் படை, வான்படை, அத்தனை படையிலும் நிற்கின்றவர்களை ஆசீர்வதி. எல்லா மருத்துவ குழாமினரை வேலியடை, துப்புரவு தொழிலாளர்களை வேலியடை, ஆசிரிய பெருந்தகைகளை வேலியடை. எல்லா இடங்களிலும் திருநாம மகிமைப்படுவதற்கு இவர்களெல்லாம் ஒரு கருவியாக எடுத்து உபயோகப்படுத்தும். எங்கள் ஜபங்களை நீர் கேட்டுக்கொண்டு இருப்பதற்காக நன்றி. சரீரத்தில் பல பாடுகள், சொல்லன்னா துயர், வேதனை, சரும நோய்கள், இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள், நோய்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள், உள்ளும் புறமும் இருக்கிற வேதனைகள் உன் பிள்ளைகளை விட்டு இப்பொழுது நீங்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். சிலர் சூனியத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிலர் மந்திர தந்திரங்களினாலே உருக்குலைந்து போய் கிடக்கிறார்கள். சிலருடைய தொழில் நஷ்டம் அடைந்திருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில் கஷ்டம் புகுந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. கர்த்தர் ஆசீர்வதியும். திருமணத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்வாழ்க்கை அமைத்து தாரும். பிள்ளை செல்வங்கள் வேண்டுமென்று அந்த வரத்திற்கு காத்திருக்கிறவர்களை இன்னமும் ஓரம் கட்டாதபடிக்கு தேவரீர் மனநிறைவோடு ஆசீர்வதியும். பிள்ளை பாக்கியம் தாரும். படித்து முடித்து நல்ல வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தாரும். வேலையில் உயர்வு வேண்டும் என்பவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். தொழில் வியாபாரம் செய்கிறவர்களுடைய தொழில் நட்டமடையாதபடிக்கு கர்த்தர் வேலி அடைத்து காத்துக்கொள்ளும். எங்கள் ஜபங்களை நீர் கேட்டுவிட்டதற்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா, கோடி ஸ்தோத்திரம். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். தயவாக உங்கள் கைகளை உயர்த்துங்கள். லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட்ஸ். லெட் மீ ப்ரொனவுன்ஸ் a priestly blessing. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். அன்பானவர்களே, ஆராதனை முடிந்தாலும் நமது ஏஞ்சல் டிவியில் நல்ல நிகழ்ச்சிகள் வந்து கொண்டிருக்கிறது. அவைகளில் ஒன்றையும் தவறவிடாதீர்கள். இன்று இரவு கர்த்தருக்கு சித்தமானால்
10:30 மணிக்கு அப்பம் கிளாஸே, அப்பம் பிட்குதல் என்ற ஆங்கில தமிழ் விடுதலையின் செய்தியை பாஸ்டர் சாரா வழங்குவார்கள். நமது ஏஞ்சல் டிவியில் 10:30 மணிக்கு கண்டு பிறரை காண செய்து விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. God bless you.